நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். விசேஷமாக வேதம் சொல்லுது, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று. ஹல்லேலூயா. அவன் நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு பிரேயர் சென்டரை, நல்ல ஒரு ஆலயத்தை தந்ததுக்காக எல்லாரும் வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்களை எடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுவோம், நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, வல்லவரே, நல்லவரே, ஆராதனை. பரிசுத்த ஆவியானவர் வரவேற்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்தில் இறங்கி வரும்படியாக, சாலோமன் கட்டின தேவ ஆலயத்தில் இறங்கி வந்த ஷெக்கினா மகிமை இந்த சாயங்கால வேளையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய மத்தியில் வெளிப்படும்படியாக எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க உயர்த்தி அவரை ஆராதிப்போம். ஆமென். ஆராதனை, ஆராதனை. நேசரே உம் திரு, நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம். கரங்களை உயர்த்தி அடைக்கலமே, அடைக்கலமே, அதிசயமே. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எல்லாரும் ஆராதிப்போம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை. ஒரு விசை கூட அடைக்கலமே. ஆமே, அடைக்கல. ஓ ரமணஹ சந்தலரி அந்தரமசலே உரவனஹ சியந்தரரே. ஆராதனை, ஆராதனை. எத்தனை இன்னல் வாழ்வில் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. உம் சித்தமே செய்து, உம் சித்தமே செய்து நான் சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. உம் சித்தமே செய்து நான் சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயம். உள்ளத்தின் ஆழத்தின் இரட்சகரே, இரட்சகரே, இயேசுநாதா.
உங்க சத்தம் உயரட்டும். எல்லாரும் துதிங்க. ஓ, நன்றியோடு அவரை உயர்த்தும். ஆராதனை. 2 கரங்களை உயர்த்தி இரட்சகரே இயேசு. ஆராதனை ஆராதனை இரட்சகரே ஆமென் 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 ஆமென். இயேசு நாதா ஆராதனை. நன்றி அப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனை நாம் வரவேற்போம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ராஜா எங்கள் மத்தியில் எழுந்தருள்வீராக, எங்கள் தேவன் எழுந்தருள்வீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவன் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்திலே இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய வருகை வரைக்கும் நிறைவாய் நிரம்பி இருப்பதாக. நல்ல கரங்களை தட்டி தூய ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், 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 வரவேற்கிறோம். We welcome you Lord, we welcome you. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த விசேஷமான நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்திருக்கார். விசேஷமாக அருமையான பாஸ்டர் பவுல் அவருடைய திருச்சபையில் இன்னைக்கு வந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். பவுல் எனக்கு கடந்த 2010 வருஷத்துலேருந்து தெரியும். என்னுடைய நல்ல ஒரு தம்பி. நாங்கள் 2 பேரும் ஆமென் ஒன்றாக அநேக வருஷங்களாக ட்ராவல் பண்ணுறோம். இதுவரைக்கும் எங்களுடைய லைஃப்பில் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எந்த விதமான சண்டைகள், வாக்குவாதங்கள் வந்ததில்லை. என்னைக்கு ஆரம்பத்தில் பார்த்தோமோ அதே போல் இன்றைக்கு வரைக்கும் நேசமாய் ஆமென் இருக்க, ஒரு யோனத்தான் தாவீதை போல இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஒவ்வொரு முக்கியமான குடும்பத்தின் நிகழ்வாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை நிகழ்வாக இருக்கட்டும், அதில் நான் ஒரு பங்கு வகிப்பதற்கு கர்த்தர் இத்தனை நாட்கள் கிருபை செய்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த உறவானது கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த பவுல் பெனா மினிஸ்ட்ரியை கர்த்தர் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு அவர் நிச்சயமாகவே பயன்படுத்துவார் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஆமென். அவர்களை குடும்பமாக கர்த்தர் தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்துவாராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநேக விலையேறப்பெற்ற பரிசுத்தவான்கள் இருப்பது ரொம்ப சந்தோஷம். அருமையான ஐயா இருப்பது ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஆமென். அநேக பரிசுத்தவான்களுக்கு மத்தியிலே கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நாம் கரங்களை தட்டி ஒரு பழைய பாடல் நாம் பாட போறோம். அதிக நேரம் நமக்கு இல்லாதபடினாலே ஆமென். ஆனந்த துதிவலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லுவோம். ஒரு சபையை திறக்கிறது என்பது ஒரு கல்யாணம் பண்றது மாதிரி. ஆமா, எல்லாரும் வருவாங்க, சந்தோஷமா வாழ்த்துவாங்க, போவாங்க. ஆனா குடும்பத்தை நடத்தும் போதுதான் அதுல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதில் இருக்கிற சமாளிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாருக்கும். அதே போல சர்ச் இஸ் நாட் a easy thing to lead. ஆமென். சபை என்பது நடத்துவதற்கு ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அநேக அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆமென். இன்றைக்கு வந்திருக்கிற நாங்கள் உங்களை வாழ்த்தி விட்டு கடந்து சொல்லுவோம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் உங்களோடு கூட நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆனந்த துதிவலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும் என்ற பாடலை நல்ல கைத்தடி பாடும். ஹல்லேலூயா. நல்ல கைத்தடுங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் வர்ஷிப் இது. நல்ல பலத்தோடு ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும்,
ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்றுயர்த்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. நல்ல கைத்தட்டி. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்றுயர்த்திடுவோமே. சொல்ல. குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம். சத்தமா. கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். ஆகாய நல்ல தலைக்கு மேல உயர்த்தி கரங்களை தட்டி ஆதி நிலை ஏகுவோமே. ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும், பாராளும் வேந்தன் மனை யாவும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். ஹல்லேலூயா. ஆமென். ஆதி நிலை ஏகுவோமே. ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும், பாராளும் வேந்தன் மனையாகும். ஆதி நிலை ஏகுவோமே. ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும், பாராளும் வேந்தன் மனை. சொல்லுங்க. ஆமென். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு. ஆமென். 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 சீயோன் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலி. விடுதலை முழங்கிடுவோமே. விடுதலை முழங்கிடுவோமே. விக்கீனம் யாவும் அகலும். இடுக்கங்கள் சூழ்ந்திடும் வேலை இரட்சகர் மீட்பருள்வாரே. சொல்லுவோம். விடுதலை முழங்கிடுவோமே. விக்கீனம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும். விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும். விடுதலை பெருவிழா காண். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபு நடுங்கிடுவானோ. யாக்கோவின் தேவ துணையே. அமெரிக்கை வாழ்வு அழைப்போ. ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. சொல்லுங்க. யாக்கோபு நடுங்கிடுவானோ. யாக்கோவின் தேவ துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ. ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத பரிசாக தேவன் அருள்வா. சொல்லுவோம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள். குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றி. நல்ல கைத்தடி. ஆமென். 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 ஹல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவன். நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் எல்லாரும் ஆராதிங்க. ஆமென். குன்றி
மாட்டோம். கரையில்லா தேவன் சிறை வாழ்வு மறையும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆஹா, சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆமே, நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். அல்லேலூயா, நூகங்கள் முறிந்திடும். ஆமென், ஆமென், ஆமென். ஷபரா கதரவனா ஹசே. அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Thank you Lord. நல்லா உயர்த்துவோம், உயர்த்தி. ஆமென், ஆமென், ஆமென். நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண். பதறாத வாழ்வு, பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வாரா. பதறாத நல்ல கரங்களை தட்டிய வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிப்போம். பதறாத வாழ்வை தருவார், சிதறாத மனத்தை தருவார், ஆத்தும அறுவடையை தருவார், விடுதலையை காண செய்வார், நுகங்களை முறிய செய்வார், மரித்தோரை எழும்ப செய்வார், வியாதியஸ்தரை சுகமாக்குவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை இந்த பவுல் பெனா மினிஸ்ட்ரியில கர்த்தர் செய்யும்படியாக பரலோகம் இன்னைக்கு வானம் திறக்கப்படுவதாக. இந்த மினிஸ்ட்ரிக்கும் வானத்துக்கு நடுவே ஒரு பெரிய போர்ட்டல் உருவாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எலியாவே, நீ கேரி தாச்சங்களிலே ஒளித்திருந்த நாட்களுக்கு முடிந்து நீ எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்கிற நாட்கள் வந்தது. நீ எழும்பி ஓரே பட்டு நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவை உயர்த்துவோ, இயேசு மகாராஜாவை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு. ஆமென். Thank you Lord. பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ரெண்டு கையை உயர்த்த முடிஞ்சவங்க என் கூட சேர்ந்து உயர்த்தி, எனக்கு முடியாம இருக்கும்போது தான் கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார். நான் எங்க என்னால முடியாதுன்னு சொல்றேனோ அங்கதான் கர்த்தர் எனக்காக சில காரியத்தை ஆரம்பிப்பார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். ஆமென். அவர்கள் எங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில ஃபுல் ஸ்டாப் வச்சாங்களோ அங்கதான் என் ஆண்டவர் ஒரு பெரிய கமாவை போட்டு ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பவுல் பெனா மினிஸ்ட்ரியை கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயமாக, ஒரு புதிய அதிகாரமாக, ஒரு நியூ சாப்டராக ஆண்டவர் ஆரம்பித்திருக்கிறார். இந்த சபையிலே கர்த்தர் ஒரு புதிய சீசனை, ஒரு புதிய கிளைமேட்டை, ஒரு நியூ பிகினிங் நிச்சயமாகவே கட்டளையிடுவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல கையை உயர்த்தி அவரை துதிங்க. என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விட்டு விலகவே விலகாது. கிரகிக்க முடியாத காரியத்தை. ஹல்லேலூயா. Thank you Lord. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு 3 நிமிஷம் நல்லா அவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Worship you Lord. Thank you. இயலாமையில் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுவோம். என் இயலாமையில் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மா. ரெண்டு கையை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறும் போலும் கையும் இருபரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி
இது யாரா சொல்லுவோம். ஆகாயத்து பட்சிகளை, ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றா என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயம். ரெண்டு கையை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்து சொல்லுங்க. என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது சொல்லுவோம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை கரங்களை உயர்த்தி என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றார். நல்ல உயர்த்துங்க, திரும்ப சொல்லு. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது ஒன்றாசவன் தேவன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. சொல்லுங்க சொல்லுங்க. கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா. Beyond my imagination, beyond my ability, என் திறமைக்கு மேல, என் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு, என் பலத்துக்கு அப்பாற்பட்டு என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்ல வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் கர்த்தரின் ஊழியத்தை நடத்துவார். The Lord shall do everything for me. எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கிரகிக்க முடியாத காரியத்தை என் வாழ்க்கையில, என் ஊழியத்தை, என் குடும்பத்தில் நிச்சயமாய் நான் பார்ப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்போமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா ஸ்தோத்திரமும், எல்லா புகழ்ச்சியும் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா அவர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தேவ சமூகத்திலே அமருவோம்.